ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு கேகே கிச்சன். நம்ம இன்றைக்கி சேனல் வந்து புதுசாக ஒன்று ட்ரை பண்ணி பண்ண போகிறோம். நான் இது வரைக்கும் அந்த மாதிரி பண்ணதில்லை, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன். இப்போது மண் சட்டியில் நம்ம பொங்கல் வச்சுருக்கோம். ஒரு சில பேர் மண் சட்டியில் கரைச்சி குடிப்பாங்க, பழைய சாதம் செய்வாங்க, பார்த்துருக்கேன். இப்போது நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ கம்பு வந்து ஊற வச்சுருக்கிறேன், 1 kg கம்பு. ஸோ இதை வந்து நம்ம இதில் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு தான் ட்ரை பண்ணுறேன். எப்படிலாம் வருதுன்னு தெரியாது, என்னோடய லைஃப்லேயே ஃபஸ்ட் அனுபவம். நானாக ட்ரை பண்ண போகிறேன், எப்படி வருதுன்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு வந்து இப்போ நம்ம கம்பை வந்து என்ன பண்ணணும்னா, நல்லா அப்படியே குறன்னு, ரொம்ப குறன்னு இல்லை, கொஞ்சம் சிறு நோய் போல் அரைச்சி இதை எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து பாருங்கள், கம்பு இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். அரைச்சி இப்போ தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுருக்கேன். இது பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த மாதிரி தான் ரொம்ப, இது வந்து கொஞ்சம் நைஸாக தான் இருக்கும். கொஞ்சம் லைட்டாக அப்படியே நம்ம தேங்காய் திருவள் மாதிரி லைட்டாக அந்த மாதிரி தான் இருக்கும். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம அதை கொட்டி கிண்ட வேண்டியது தான். இது வந்து கடைசியும் எடுத்து இதில் ஊற்றி சுடுது பொறுமையாக எடுத்து ஊற்றி கிண்டி விடலாம். மண் சட்டியில் கம்மங்கூழ் எப்படி வைக்கலாங்கிறது நானும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கற்றுக்கிறேன். நல்லாயிருக்கு. கொஞ்சம் தண்ணி கூட போயிடுச்சா என்னன்னு தெரியல, கொதிச்சு வந்தால் தான் தெரியும். சரி, நம்ம வந்து அடி பிடிக்காமல் கிண்டி விட்டுட்டே இருந்தோம்னா கரெக்டான பதத்துக்கு வந்துடும். அதாவது இந்த மண் சட்டியிலான அந்த பாத்திரங்கள் எல்லாம், கடாயாக இருக்கட்டும், கீரை கடையாக இருக்கட்டும், சாப்பாடு செய்கிறது, பொங்கல் வைக்கிறது, இது எல்லாமே அது கரெக்டாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒரு தனித்திறமை வேணும். நமக்கெல்லாம் அது செட்டே வராது. ஏன்னா அந்த பொறுமையாக நம்ம வேகமாக, ஏன்னா சின்ன வயசில் தான் அம்மா வீட்டில் புளிச்ச கீரை கடையும் போது கடைஞ்சிக்கிட்டே இருந்தால் வேகமாக அப்படியே உடஞ்சி கீழே ஊற்றிடுச்சு. அப்போவே நல்லா எல்லாமே மண்ணிலே கொட்டிடுச்சு. அம்மா அப்புறம் என்ன சொல்கிறது, அம்மா நல்லா வாழ்த்துனாங்க. அந்த மாதிரி தான் ஆச்சு. ஸோ அதனால் எனக்கு ரொம்ப கஷ்டம் இந்த மண் பாத்திரங்கள்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு. சில பேர் இதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கும், எனக்கு பிடிக்கும், ஆனால் யூஸ் பண்ண பயம். உடஞ்சிரும், ஃபாஸ்ட்டாக கிண்டிட்டு எங்கே அடி பிடிச்சிடணும், வேகமாக கிண்டும் போது இந்த மாதிரி ஆகிடுமோன்னு ஒரு இது தான். ஸோ அதனால தான் எனக்கு கொஞ்சம் பயம். சரி, ட்ரை பண்ணுவோம், பொறுமையாக அப்படியே ட்ரை பண்ணலான்னு. கொஞ்சம் பொறுமையாக செய்கிறது எல்லாமே மண்பானையில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. அதனால தான் இப்போவும் கம்மங்கூழ் செய்யலான்ட்டு. இது கிண்டும் போது கட்டி கட்டியாக வரும். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம மசிச்சு சொல்லுவாங்களே, கம்மங்கூழ் செய்யும் போது மசக்கி செய்யணும்னு சொல்லுவாங்க. மசிச்சு கிராமத்தில் மசக்கி செய்ய மதிச்சு விடணும்னு சொல்லுவாங்க. அப்போ அதே மாதிரி மதித்து விட இது பார்க்கவே நல்லா இருக்குங்க. கலர் காம்பினேஷன் அவ்வளோ நல்லாயிருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப நல்லாயிருக்கு இந்த மாதிரி பார்க்குறதுக்கு. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கம்மங்கூழ் வந்து இதில் செய்கிறேன், மண் பாத்திரத்தில். ஓகே, அப்போ எப்படி வருது ஃபுல்லாக பாருங்கள். நல்லா எப்படி கெட்டி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ரெடி ஆகிடுச்சு. ஏன்னா நம்ம ஓரளவு நல்லா நைஸாக அரைச்சிட்டோமா, கொஞ்சம் லைட்டாக தான் இருக்கும். அதனால் மேக்ஸிமம் வந்து சிம்மில் வச்சுட்டு விட்டாலே நல்லா கொதிக்கும். ஏன்னா இப்போ ஹீட் ஃபுல்லாக அப்சர்வ் ஆகிருக்கும்ல, நல்லாயிருக்கும். நல்லா அப்படியே கொஞ்சம் நேரம் ஒரு 5 minutes கொதிக்க வச்சுட்டு ஆஃப் பண்ணிட்டா கம்மங்கூழ் ரெடி. இது போல் தான், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.